ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். ஸோ என்னடா இப்படி வந்து நிற்கிறேனே நினைக்காதீங்க. ஸோ இந்த விலாக் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பயர்டு விலாகாகவும் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லுக்கு வந்து கிளிப்பு போட்டிருந்தேன் இல்லையா, நான் என்னோடய ட்ரீட்மெண்ட் வந்து இன்னையோட ஓவர் ஆக போகுது. ஸோ இதை வந்து இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணுறடி. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பல்லு வந்து கேப்பாக இருக்குது லைக் இந்த மாதிரி விஷயம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிஸில் ஃபீச்சர்ஸில் ஏதாச்சும் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் இந்த விலாகு. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த விலாகை ஒரு இன்ஸ்பயர்டு விலாகாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்கில் நானுமே ரொம்ப யோசித்தேன் இந்த பல் போடுறதுக்கு. ஸோ எனக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இப்போதைய என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்டு. பட் நான் பிஃபோர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பிஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டரில் மட்டும் ஒரே ஒரு கேப் இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த பல் வந்து கொஞ்சோண்டு மேலே மட்டும் இது இருக்கும். எனக்கு வந்து லிப்ஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால ஸோ டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இது நீங்கள் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஃப்யூச்சரில் ஏஜ் ஆக ஆக ரொம்ப வந்து வாய் வந்து பெருசாக, இப்போவே அப்படி தான் இருக்கும், ஃபேஸ் வந்து ரொம்ப ப்ராடான ஃபேஸ் அப்படின்னும் போது பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப பெருசாக காமிக்கும் ஃபேஸு, அது நீங்கள் போட்டுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ரெஃபர் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போட்டேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போய் இப்போ கிளம்பிட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு தான் நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் மற்றவங்களுக்காக நீங்கள் இதை பண்ணிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணிக்கணும், உங்களுக்கு செல்ஃபை வந்து கான்ஃபிடென்ட்டாக காமிச்சிக்கணும்னா, அவங்க ஃபீச்சர்ஸ் அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு உள்ளே தோணுச்சுன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ உனக்கு என்ன, நீ காசு வச்சுருக்க நீ போடுற அப்படின்ல, நானுமே கஷ்டப்பட்டு நான் ஏர்ன் பண்ணி தான் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிச்சு. நான் ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறேன், பேசுகிறேன், அதுக்காகன்னு கிடையாது. நேரில் யாரையாவது இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது சில விஷயம் ஒளிஞ்சு சிரிக்கிறது, அது நம்மளே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி உருவாக்கிடும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் குட்டி குட்டியாக ஏர்ன் பண்ணி தான் வந்து இஎம்ஐயில் தான் நான் வந்து முடித்தேன். ஸோ எவ்வளோ டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படின்றது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்களும் அங்கே கூட போய் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் காக்கா கத்திட்டே இருக்குது. ஸோ காப்பிரைட் வராமல் இருந்தால் நல்லது. சரி, ஓகே, இப்போ நான் கிளம்பிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஏய் அண்ணாண்ட மென்டலே இது அண்ணாண்ட அதுல நில்லு. எக்ஸ்ட்ராவா காட்டுது தானே? 71 கிலோ காட்டுது. நீ எவ்வளோ 60 சில்லற தானே? நீ எனக்கு காமிச்சா 56 கிலோ காட்டு. 56 கிலோ காட்டுது. 2 கிலோ எக்ஸ்ட்ரா காட்டுது. 54 தானே இருப்பேன். அப்ப 2 கிலோ 69 கிலோ இருக்கேன். 71 ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அடிக்குது. போ மேலே ஏறி உளுந்து தொலைஞ்சிருப்பாங்க. செருப்பு நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியரன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. அண்ட் உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த வைப் இருக்கும் இல்லையா, லைக் ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி எப்பயுமே வந்து வத்தி ஏற்றி வச்சுருப்பாங்க. ரொம்ப நீட்டாக, ரொம்ப வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கும். எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அவங்க உள்ளார போன உடனே. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கிளிப்பை கைட்டிட்டு உடனே எடுத்த கிளிப்பிங். எனக்கு இது ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம், ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நான் அப்போவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட இமீடியட்டாக எனக்கு ஒரு கிளிப்பிங் எடுத்து கொடுறி அப்படின்னு சொன்னேன். அண்ட் அங்கே உள்ளார வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இல்லைனா நான் அதுவுமே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஸோ தட் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன சேஞ்ச் நம்மளோட ஃபேஸில் தெரிஞ்ச உடனே நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்ப்போம். ஸோ இதோடைய எல்லா டீட்டெயில்ஸும், நான் என்ன பேமெண்ட் கொடுத்தேன், எப்படி கொடுத்தேன், அண்ட் எங்கே பண்ணேன், எல்லாமே வந்துட்டு ஃபுல் வீடியோ நான் வந்துட்டு இப்போ வந்து வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன் பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரீத்திஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம்.
ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிளிப் போடுறது, பல்லுக்கு வந்து கிளிப் போடுறது, அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கு எவ்வளவு ப்ரைஸ், அண்ட் நான் எப்படி இதை வந்துட்டு இந்த ஜேர்னி வந்து தாண்டி வந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல. ஸோ இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ரீடைனர் போட்டிருந்தேன். அதாவது கிளிப்பு அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இன்விசிபிள் மாதிரி ஒரு கிளிப் மாதிரி தருவாங்க, அதை நம்ம போட்டிருக்கணும். ஸோ அதை ஆல்மோஸ்ட் 1 year 2 years கிட்ட போட சொன்னாங்க. நான் இப்போ எனக்கு பேசும்போது கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி வச்சுட்டு வந்து பேசுறேன். எனக்கு வந்து இது ரொம்ப 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 கனவு. நான் என்னோட பழைய பிக்சர் ஏதாவது நான் ஸ்மைல் பண்ற மாதிரி இருந்தா அதை ஆட் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்லு இருக்கு இல்லையா, இந்த பல்லு வந்து எனக்கு சின்ன வயசுல வந்து சேர்ல வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சோ அப்ப அந்த பல்லு வந்து திருப்பி வளர்றதுக்கு ரொம்ப டியூரேஷன் வந்து அதிகமா எடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 5th 6th படிக்கும்போது நெல்லு வச்சு கீறி விட்டாங்க. எனக்கு நெல்லை வந்து இங்க வச்சு கீறி விட்டா அது வளர்ந்துரும் அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நெல்லை வச்சு கீறி விட்டு அதுக்கப்புறம் அது பாதி பல்லு தான் வளர்ந்துச்சு. வளர்ந்து அந்த பாதி இடத்துல வந்து இப்படி கிராக் விட்ட மாதிரி இருக்கும். அது எனக்கு ஸ்மைல் பண்ணும்போது சில பேர் சொன்னாங்க அது உனக்கு நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு என்னமோ அது வந்து சம்திங் ஃபீல், எனக்கு அது குட்டா ஃபீல் ஆகல. ஸோ அதனால நான் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு கேப் மாதிரி போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டா எனக்கு கான்பிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த ஸ்டிச்சிங் ஒர்க், மேக்கப் இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3000 சேர்த்து வச்சேன். நான் வந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 years, கரெக்டா 2 yearsல வந்து நான் வந்து இந்த பல்லுக்கு வந்து அந்த ரீட்டைனர் கேப் வந்து போட்டேன். அதுக்கு 3000 ஆச்சு. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 ஆகும். இன்னொன்னு வந்து இது வந்து செராமிக், இன்னொன்னு ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாங்க, அது வந்து 7000 வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் பல்லு மாதிரி இருக்கும் அண்ட் அது ஃபேட் ஆகாது அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. நான் எனக்கு அந்த டைம்ல எனக்கு 3000 சேர்த்து வச்சுதான் நான் வந்துட்டு இதை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லயே இருந்தேன். சோ அப்ப வந்து 3000 நான் சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் இந்த கேப் போட்டேன். அண்ட் இதுக்கு நடுவுல ஒரு கேப் இருந்துச்சு, ஒரே ஒரு குட்டி கேப் மட்டும் சென்டர்ல இருந்துச்சு. ஆனா நான் எனக்கு லைக் ஸ்மைல் பண்ணும்போது ஒரு நீட்டான ஒரு டீத் இருந்தா போதும்னு நினைச்சுதான் இந்த கேப்பை போட்டேன். எனக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் போட்டிருப்பேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கிளிப்பை போட்டு பல்ல வந்து நல்லா அலைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப் போட்டுருங்க. அது ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பு போடும்போது இந்த ஒரே ஒரு கிரவுன் மட்டும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்மளோட கிளிப் வந்து அந்த கிரவுன்ல போய் ஒட்டாது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். சோ அது ஒரு பாயிண்ட் நீங்க பாத்துக்கங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னி வந்து எவ்வளவு டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எனக்கு நான் வந்து ஃபிப்ல போட்டேன். இப்போ மே ஏப்ரல் எண்ட்லலாம் நான் கழட்டிட்டேன். இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 month தான், ஆல்மோஸ்ட் 3 month டியூரேஷன் தான் எனக்கு வந்துச்சு. ஜான் எண்டு போட்டேன்னா ஃபிப் போட்டேனான்னு தெரியல, 4 months வந்துச்சு. என்னடா இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன்ல பல்லு இது முடிஞ்சிச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு வந்து குட்டி ஒரே ஒரு இதுதான். ஸோ அதனால வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு சீக்கிரமா. என் அக்காவும் என் கூட போட்டிருக்கா, பட் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு 6 months சொல்லியிருக்காங்க, 1 year ட்ரீட்மெண்ட் அவளுக்கு. எனக்கு வந்து 6 month ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுனால எனக்கு இந்த அலைனர் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்மளுடைய மோல்டு வந்து நம்மளோட பல்லோடைய மோல்டு வச்சு நம்மளுடைய எக்ஸாக்ட் பல்லோட ஷேப்க்கு வந்து எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்துட்டு எனக்கு சீக்கிரமாவே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அதனால என்ன இதை வந்து 1 to 2 years வரைக்கும் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சாப்பிடும் போது ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெயினா இருந்துச்சு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டைம்ல இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ மத்த டைம்ல வந்து இது எப்படி போடணும்னா அதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா, இப்பவும் கஷ்டமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, நம்ம ஒரு விஷயம் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பட் அதை நம்ம மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் அது நம்மளுக்கு அந்த ஜேர்னி வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ மேல போட்டுட்டு கீழே விட்டா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் ஆனா நம்ம கீழே மேல 2 இடத்துலயுமே போடணும். அவ்வளவுதான். பட் கொஞ்சமா வந்து பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு, மத்தபடி பெருசா ஒன்னும் வித்தியாசம் தெரியல. நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு விஷயமா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு இப்போதைக்கு.
மத்தவங்க சிரிக்கும் போது, மத்தவங்க லிப்ஸ்டிக் போடும்போது என்ன ஒரு அழகா இருக்குல்ல அப்படின்னு வந்து தோணும் சில பேருக்கு. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்ம பார்ப்போம். நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிப்பேன். எல்லாமே பண்ணுவேன். நீட்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு நல்லா இருக்கும். அண்ட் என் ஹேர் நல்லா இருக்கும். எனக்கு ஸ்கின்ல வந்து ஆக்னி மட்டும் இஷ்யூ இருந்துச்சு. பட் அது கூட எனக்கு பெருசா தெரியாது. பட் நான் வந்து எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய நோஸ் தான். நோஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அதுல வந்து எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேரு. பட் எனக்கு அது எல்லாமே ஓகே. பட் அப்பியரன்ஸ் வைஸ் நம்ம பாக்குறதுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. பட் எனக்கு டீத் வந்து நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அதை வந்து மாத்திக்கலாம். ஏன்னா டீத்ன்றது நம்ம ஸ்மைல் பண்ற ஒரு விஷயம். சோ நம்மளோட ஸ்மைல் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கொடுக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே நம்மளோட டீத் லிப்ஸ் தான். அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் நான் என்னோட ஆபீஸ் ஒர்க் போயிட்டு நிறைய எனக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் வாங்கினேன். என்னோட ஐபோனா இருக்கட்டும், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, வண்டி வாங்கினதா இருக்கட்டும், எனக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து நான் எல்லாமே செய்வேன். பட் இவ்வளவு பண்ணிட்டு நம்மளுடைய ஒரு மெயின் விஷயம், நம்ம ஃபேஸ்ல ஒரு விஷயம் இருக்கு, அதையே நம்ம மாத்திக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி தான் நான் இதை பண்ணேன். சோ அப்பதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இதோடைய டீடைல்ஸ் எல்லாம் போய் விசாரிக்க ஆரம்பிச்சோம். சோ நான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாண்டிச்சேரியில எடுத்துக்கிட்டேன். பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா ஏஜி டென்டல் கிளினிக் அப்படின்னு ஒரு கிளினிக் இருந்துச்சு. இது என் அக்கா தான் ஏதோ நெட்ல பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி சொன்னா போய் பார்த்தோம். அன்னைக்கே நாங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாக்குற அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கும். வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே போனப்ப எனக்கு இந்த மாதிரி டீத் வந்து ரொம்ப என்னோட லிப்ஸ் வந்து லைட்டா ப்ராடான லிப்ஸ். அதனால என்ன சொன்னாங்கன்னா வயசு ஆக ஆக ப்ராடா இருக்கிறதுனால ரொம்ப அது இப்படி லைட்டா எரிஞ்சு தூக்கிட்டு இருக்கும். அந்த இங்க கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ இதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுமா உன் ஃபேஸ் கட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலா ட்ரீட்மெண்ட் வந்து என் அக்காவுக்காக போனதுதான். அதுல நானா போய் சிக்கிக்கிட்டேன். பட் சிக்கினது வந்து அன்னைக்கு எனக்கு அது பண்ணிக்கணும்னு ஆசை. பட் அன்னைக்கு நான் அதை பண்ணணும்னு ஐடியால எல்லாம் போல. அது கோவித்த ஃப்ளோல போய் அங்க போய் டக்குன்னு நான் வேற ஒரு விஷயத்துக்காக வச்சிருந்த அமௌண்ட்டை அதுக்கு பே பண்ணிட்டேன். சோ ஓகே, ஏதோ ஒண்ணு இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்லது தானேன்னு சொல்லி 2026 ஜான்வரி ஆர் பிப்ரவரி, ஜான்வரி எண்ட்ல போட்டேன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வந்துட்டேன். சோ இதோடைய ஃபுல் அமௌண்ட் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 20,000 ஆச்சு எனக்கு. அதுல வந்து 10,000 வந்து இனிஷியல் பேமெண்ட் நான் வந்து பே பண்ணேன். மீதி எல்லாமே இஎம்ஐல மந்த்லி நம்ம வந்துட்டு செக்அப் போவோம் இல்லையா, இப்ப இஎம்ஐல வந்து 2,000 பே பண்ணி முடிச்சிட்டேன். பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன கிளினிக்ஸ் இருக்கு. ஓகேவா, சின்ன சின்ன கிளினிக்ஸ் வந்து லைக் 15,000 எல்லாம் பண்ணி தராங்க. நான் வந்து பார்த்தேன் பாண்டிச்சேரியில ஒரு போர்டு வச்சிருந்தோம். ரொம்ப அழகா ஒரு பேர் வச்சிருந்தாங்க, புன்னகை கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் நாங்க போய் விசாரிச்சு பார்க்கும்போது 15,000 சொன்னாங்க. ஸோ என்னோட ப்ராப்ளம்க்குலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. 4 மந்த் ட்ரீட்மெண்ட்டுக்கு 20,000 கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா பல்லுக்கு நம்ம ஃபேஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல்லு. அந்த பல்லுக்கு நம்ம கொடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்க்க கூடாது. நான் எப்பயுமே வந்து ஸ்கின்னுக்கும் சரி பல்லுக்கும் சரி காஸ்ட் வைஸ் நம்மளால ஏர்ன் பண்ணி கொடுக்க முடிஞ்சா பண்ணும்போது கரெக்டா ஒரு அமௌண்ட்க்கு பண்ணிக்கலாம். ஒரு குட்டி கிளினிக் போயிட்டு காசு பார்த்து ஏதாவது ஒண்ணு அவங்க நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது லைஃப் லாங் நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அதனால ஓகே காஸ்ட் தானே போனா போதும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு மந்த்லி இஎம்ஐல வந்து பேலன்ஸ் 10,000 வந்து அடைச்சிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 5,000 கட்டிட்டு கூட மீதி இருக்க 15,000 மந்த்லி கூட பே பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. பட் நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக உங்க பேரண்ட்ஸையோ அம்மாவையோ அப்பாவையோ யாரையுமே போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 20,000 அப்படின்றது சில பேருக்கு சின்ன அமௌண்டா இருக்கலாம். ஆனா நிறைய பேர் வீட்டுல 20,000 அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வந்து பல்லுக்கு கிளிப்பு போடணும் காசு கொடு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. இப்ப எனக்கு 24 இயர்ஸ் ஆகுது. 24 இயர்ஸ்ன்றது ஒரு அந்த யங்ஸ்டர்ஸா இருக்கக்கூடிய வயசுல நான் கிளிப்பு போட்டுட்டு அந்த கிளிப்பு போட்ட விஷயங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கவங்க எல்லாம் கலாய்ப்பாங்களே, அந்த 4 மந்த்ஸ் நான் என்னோட பல்ல வெளியில காமிச்சு சிரிக்கிறது கூட அவ்வளவு கஷ்டப்பட்டேன். லைக் அந்த ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டி, சிரிக்கும் போது அசிங்கமா இருக்கு. நிறைய காமெண்ட்ஸ் வந்துச்சு. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து சொன்னாங்க, ஆத்தா சிரிக்காத ஆத்தா நீ அந்த மாதிரி. பட் பல் வந்து கழட்டிட்டு பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அது எல்லாத்தையும் தாங்கினதுனால தான் நம்மளுக்கு இன்னொரு பெஸ்ட் ரிசல்ட் ஒண்ணு கிடைச்சிச்சு. சோ அதை எடுத்துட்டு நம்ம போயிடணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட போய் தயவு செஞ்சு காசு கேட்காதீங்க. உங்களால முடியும், உங்களால இதெல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
நீங்க வந்து அந்த மாதிரி வளர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்க லைஃப்ல சில விஷயத்த சேஞ்ச் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது நடக்கும். ஸோ எல்லாரோட லைஃப்லயுமே சில சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வரும். ஓகேவா? ஆஃப்டர் தட் வேற எந்த டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையோட வந்து டீபாண்டிங், அதாவது இன்னைக்கு ரிமூவ் பண்றாங்க கிளிப்பை வந்து உங்களுக்கு இன்னைக்கு ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு உங்களை டாக்டர் பார்த்து கம்ப்ளீட்டட் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வந்து 2 to 3 days தள்ளி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் அன்னைக்கு உங்களை வர சொல்லி இதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு மோல்டு மாதிரி வச்சு உங்களுடைய அந்த கிளே மாதிரி இருக்கு இல்லையா, கிளே வந்து நம்ம வாய்க்குள்ள போட்டு நல்லா அழுத்துவாங்க நம்மளுடைய பல்லுடைய ஷேப் எடுக்கிறதுக்காக. அந்த ஷேப்பை எடுத்துதான் இந்த மோல்டு மாதிரி பண்ணி இந்த இன்விசிபிள் ரீடைனர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது வந்து போட்ட மாதிரியே தெரியாது. கிளிப்பை கைட்டிட்டு இது ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 2 years கிட்டத்தட்ட போட்டுக்க சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு குட் திங் என்னன்னா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஸோ காஸ்ட் வைஸ் ஏதாவது ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட கம்மியான ஒரு இதுல வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்ணாங்க 15,000. எனக்கு வந்து ஒண்ணுமே ஒர்க்கே கிடையாது, 4 months ட்ரீட்மெண்ட் தான், அதுக்கே 20,000 வாங்கினாங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பல்லு வந்து இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15,000 தான். அவ்வளவு ஒர்க் இருக்குதுல, அதுக்கே 15,000 தான் கட்டாங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லு இருக்கு இல்லையா, என் பல்லுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு எல்லோயிஷா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நான் எப்படி என்னோட பல்லு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிளிப் போடும்போது நான் அவங்க கிட்ட கொடுத்தனோ அப்படியே ரிட்டர்ன் வந்து எனக்கு அப்படியே கொடுத்தாங்க. பிகாஸ் அந்த நான் என் ஃப்ரெண்டு சொன்னாலே 15,000 பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பல்லு ஃபுல்லா ஒரே எல்லோயிஷா அந்த ஊத்த புடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊத்த மீன்ஸ் பாச பாச பாசை புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாசை வந்து நிறைய புடிச்சு இங்கெல்லாம் ஃபுல்லா எல்லோவா இருந்துச்சு. அது பார்க்கும்போது லைட்டா எனக்கு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த ஸ்டீல் இல்லாத இடத்த தவிர்த்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் நான் பல்லு வந்து நல்லா போட்டு விளக்கிடுவேன். ஏன்னா எனக்கு பயம் இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் லைஃப் லாங் என்னால எங்க ஸ்மைல் பண்ண முடியாம போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டெய்லி நீங்க இன்கேஸ் கிளிப்பு போடுறீங்கன்னா கிளிப்பு போட்டிருக்கோம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு பிரஷ் பண்ணாம இருக்காதீங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் நல்லா பிரஷ் பண்ணுங்க. அந்த மஞ்சள் கரை அப்படியே ஸ்டே ஆயிடுச்சுன்னா நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஏன்னா இந்த இடம் நீங்க அந்த ஸ்டீல் போட்டிருக்க இடம் வந்து ஒயிட்டா இருக்கும். பேலன்ஸ் சுத்தி இருக்க இடத்துல எல்லாம் நீங்க வந்து அதை சரியா பிரஷ் பண்ணாம எல்லோயிஷா இருந்துச்சுன்னா அது வந்து அன்ஈவனா ஆயிடும், ரொம்ப அசிங்கமா தெரியும். அந்த எட்ஜஸ்ல எல்லாம் மட்டும் எல்லோயிஷ் அதிகமா தெரியும். அந்த ஸ்டீல் இருந்த இடத்துல வந்துட்டு ஒயிட்டா இருக்கும், அப்ப ரொம்ப எடுத்து காமிக்கும். சோ அதனால சொல்றேன் நல்லாவே பிரஷ் பண்ணுங்க, பயப்படாதீங்க. சோ பயப்படாம நீங்க வந்து இங்க கிழிச்சுக்கு போதா அங்க கிழிச்சுக்கு போதா அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பு போட்டுறது ஓகே, ஆனா போட்டதுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா உலகத்துல நம்ம எந்த வலியை வேணா தாங்கிடலாம், இந்த பல்லு வலி வந்து தாங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளிப்பு போட்டுட்டு வந்து ஒரு 2-3 டைம் வந்து என் வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு வழி, அப்படி ஒரு வழியா அனுபவிச்சுட்டேன். லைட்டா இந்த பல்லு இருக்கு இல்லையா, இப்படி கூட பண்ண முடியாது, ஃப்ரண்ட்ல இங்க வலிக்கும் இங்க வலிக்கும் எல்லாம் அப்படியே மண்டை குடையும். ஒரு வாய் சோறு கூட நம்மளால உள்ள போட்டு சாப்பிட முடியாது, அவ்வளவு பெயின் இருக்கும். பிகாஸ் பல்லு வந்து ரூட்டோட நகருது இல்லையா, நகரும் போது உங்களுக்கு பெயின் இருக்கும். ஓ மை காட் அப்படி இருக்கும். சோறு தண்ணி கூட இறங்காது உள்ள, வெறும் நான் வந்து லிக்விட் ஐட்டமா தான் 3 to 4 days சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 days இருக்கும். அதுக்கு வந்து அவங்களே வந்து பேராசிட்டமல் வாங்கி போட சொல்லுவாங்க. உங்களுக்கு பெயின் அதிகமா இருந்துச்சுன்னா பேராசிட்டமல் போட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து அந்த பெயின் அந்த இது போட்டது வந்து ஃபீவர் எல்லாம் வரும்னு சொன்னாங்க. ஃபீவர் வரும், பெயின் வந்து ஹெவியா இருக்கும், அப்ப நீங்க பேராசிட்டமல் வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெல் ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த கம்பி எல்லாம் கிழிச்சு கிழிச்சு காயமாகும், அந்த ஜெல்ல வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன ஜெல்லு கொடுப்பாங்க. அப்புறம் பிரஷ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப அவங்க ஒரு பிரஷ் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க. நார்மல் நம்ம யூஸ் பண்ற பிரஷ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நம்ம விளக்குவோம் இல்ல, பல்லு விளக்குவோம் இல்லையா, அது உள்ள ஒரு பிரஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பிரஷ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ ரொம்ப ஹர்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக வேற ஒரு பிரஷ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது ஒண்ணு. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து மந்த்லி நீங்க எப்பப்பெல்லாம் செக்அப் போறீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு டைட் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ டைட் பண்ணும்போது அதே நரக வேதனையான வலி வந்து எல்லா மாசமும் வந்து ஒரு 2 to 3 days வந்து இருக்கும். ஸோ மந்த்லி பீரியட்ஸ் வர மாதிரி தான்.
மந்த்லி மந்த்லி அந்த வலி வரும். மந்த்லி மந்த்லி அதை கயிட்டுற வரைக்கும் அந்த டைட் பண்ணும்போதெல்லாம் அந்த வலி வரும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னோட பல்லா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. என் லைஃப்ல இப்படி ஒரு பல்ல நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு பல்லு, ஹேர்ல இந்த இடத்துல சொட்டையாயிடுச்சு, இல்ல ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, குண்டா இருக்கீங்க, கருப்பா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வந்துட்டு நீங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுல நான் வந்து உடன்பாடு எனக்கு கிடையாது. அது வந்து யாரோட பொறுப்புமே கிடையாது. ஓகேவா? சோ அது காட் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஓகேவா? இப்ப எனக்குமே வந்து நேச்சுரலா பல்லு வந்து கடவுள் கொடுத்ததுதான். அது என்னால மாத்த முடியும். எனக்கு ஒரு கான்பிடென்ட் வேணும். நான் நினைச்சேன் மாத்திக்கணும். நான் ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கு, என்னால சிரிக்க முடியல சந்தோஷமா வாய் விட்டு அப்படின்னு நான் வந்து என் மனசார நினைச்சு நான் மாத்திக்கிட்டேன். ஆனா என்னை வந்து இவங்க கிண்டல் பண்றாங்க, இவங்க கிட்ட போய் காமிக்கணும், அதுக்காக நான் பல்ல மாத்திக்கல. நான் பேசும்போது எனக்கு ஒரு கான்பிடென்ட் வேணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் நான் பல்லு வந்து இது பண்ணேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு நீங்க பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு எப்பயுமே யாருமே எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அது நீங்க மத்தவங்க சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னா அது தப்பாதான் போய் முடியும். ஏன்னா நான் இந்த கிளிப்பு போடும்போது அவ்வளோ பேர் சொன்னாங்க. நான் அப்ப வேற ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, உனக்கு பல்ல ஒரு பிரச்சனையுமே இல்ல, எதுக்கு 20,000 கொடுத்து வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் நான் அது எவ்வளவு பிரச்சனை, நான் அதை எவ்வளவு ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்னைக்கு அவங்க சொல் பேச்சு கேட்டு நான் போடாம இருந்தேன். இன்னைக்கு எனக்கு இந்த ஒரு ப்ராப்பரான அலைன்டு டீத் வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்காது. சோ அதனால எப்பயுமே நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்ம மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணணும். அடுத்தவங்களுக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ண போனீங்கன்னா அது கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிடும். சோ தட் இவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்டான சில வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கும், மறக்காம அது எல்லாத்தையும் போய் வாட்ச் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் கண்டிப்பா, அன்வான்டா எதுவுமே இருக்காது. சோ டாடா பை பை.